வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 31 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024 பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அவனி லெகாரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் பாராலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு. இதில் நம்ம இந்தியாவுடைய அவனி லெகாரா துப்பாக்கி சுடுதலில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அடுத்தடுத்த பாராலிம்பிக் போட்டியில் சாம்பியனான முதல் இந்தியர் இவங்க தான். இதில் சாம்பியன் அப்படின்னா தங்கம் ஜெயிச்சவங்கள தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இவங்க டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் போன முறை தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போவுமே அவங்க தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த பாராலிம்பிக் போட்டியில் சாம்பியனான முதல் இந்தியர் இவங்க தான். இதே மாதிரி மோனா அகர்வால் இவங்க துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கம் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் SH1 அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரே விளையாட்டில் பதக்கம் வென்ற 2 இந்தியர்கள் இவங்க தான் அப்படிங்கிற சாதனை படைத்திருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரே கேட்டகரியில் தான் விளையாடினாங்க. 2 பேருமே துப்பாக்கி சுடுதல் தான், 2 பேருமே ஒரே பிரிவு தான். ஓகே, அடுத்தது இதே மாதிரி மனிஷ் நர்வால் இவர் துப்பாக்கி சுடுதலில் வெள்ளி ஜெயிச்சிருக்காரு. இவர் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் SH1 அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவர். அடுத்தது பிரீத்தி பால் இவங்க தடகளத்தில் வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க எந்த பிரிவு அப்படின்னா, மகளிருக்கான T35 100 மீட்டர் தடகள போட்டியில் வெண்கலம் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது தற்போது அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் அஸ்னா அப்படிங்கிற ஒரு புயல் உருவாயிருக்கு. அதற்கு பாகிஸ்தான் பெயர் வைத்திருக்காங்க. ஓகே, இது ஒரு உருது மொழி சொல். இதற்கு பொருள் என்ன அப்படின்னா, the one to be acknowledged or praised அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தர் அவர் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதியானவர், அதே நேரம் அவரை புகழ்றதற்கு தகுதியானவர் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். ஓகேவா? இதை நம்ம கடவுளை சொல்லலாம். கடவுளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், அதே நேரம் அவரை நம்ம புகழலாம். இப்போ மேபி கடவுளுக்காக கூட இருக்கலாம் இந்த அஸ்னா அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, இப்போ இந்த அஸ்னா புயல் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் உருவாகியிருக்கு. குஜராத்துடைய கட்ச் பக்கத்தில் தான் இது உருவாகியிருக்கு. அடுத்தது தற்போது எங்கு நடைபெற்ற அகழாய்வில் முழு சங்கு வலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை. இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை அப்படிங்கிற அகழாய்வு தளம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அங்கே இப்போ அலங்கரிக்கப்பட்ட முழு சங்கு வளையல் ஒன்று கிடைத்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கார்னீலியன், அதாவது சூதுபவள கல்மணியில் குழிவான முறையில் செதுக்கப்பட்ட திமிழுள்ள காளை உருவம் ஒன்று கிடைத்திருந்தது. இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, இதுதான். இது நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழில் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது சென்னையில் அண்ணா நகரை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திங்க. இங்கே AC வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அப்புறம் லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது தற்போது எந்த நாட்டில் உணவுக்காக யானைகளை கொல்ல திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் நமீபியா. நமீபியா அப்படிங்கிறது ஒரு தென்னாப்பிரிக்க நாடு. இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடும் வறட்சி நிலவுது. இங்கே இப்போ அவங்க உணவுக்காக யானைகளை கொல்றதுக்காக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா, பசியால் வாடுற 14 லட்சம் மக்களுக்கு உணவளிக்கிறதுக்கு இந்த மாதிரி காட்டு விலங்குகளை வேட்டையாடி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இதில் யானைகள் மட்டும் கிடையாது, வரி குதிரைகள், நீர் யானைகள், எருமைகள், மான்கள், இது எல்லாத்தையுமே இறைச்சிக்காக கொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இதற்கு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ யானைகள், வரி குதிரைகள், நீர் யானைகள் இதெல்லாமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறது உலக அமைப்புகள் எல்லாமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. இந்த டைமில் இவங்க வறட்சிக்காக இந்த உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனித உயிர்கள் தான் ரொம்ப முக்கியம், அவங்களுக்காக நம்ம விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றது தப்பில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது உங்கள் இப்படி பண்ணலாமா இல்லை இது வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது
தற்போது ஆசியாவின் பில்லியனர் தலைநகரமாக மாறிய நகரம் எது? இதற்கான ஆன்சர் மும்பை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் ஆசிய அளவில் ரொம்ப அதிகமான கோடீஸ்வரர்கள் எந்தெந்த நகரங்களில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது வந்து மும்பை, இரண்டாம் இடம் பிடித்தது டெல்லி, மூன்றாம் இடம் பிடித்தது ஹைதராபாத். உலக அளவில் முதலிடம் பிடித்தது அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரம். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமான கோடீஸ்வரர்கள் வந்து இருக்கிற நகரங்கள். இது ஹுருன் இந்தியா அப்படிங்கிற அமைப்புடைய ஹுருன் இந்தியா ரிச் லிஸ்ட் 2024 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். அடுத்தது 2024-25 நிதியாண்டில் முதல் காலாண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 6.7%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024-25 நிதியாண்டுடைய முதல் காலாண்டு வந்து முடிந்தது. இதில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 6.7% தான் இருந்திருக்கு. இது குறைவு தான். ஏன்னா போன நிதியாண்டில், அதாவது 2023-24 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி முதல் காலாண்டில் 8.2% இருந்துச்சு. இப்போ இதே காலகட்டத்தில், அதாவது 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி முதல் காலாண்டில் 6.7% தான் இருக்குது. முதல் காலாண்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு ஏப்ரல்லிருந்து இந்த ஆண்டு ஜூன் முடிவு வரைக்கும், இந்த முடிவு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் முதல் காலாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இது இவ்வளோ குறைந்திருக்கு அப்படின்னா விவசாயத்துறையுடைய மோசமான செயல்திறன் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு நிதியாண்டுலேயும் 4 காலாண்டு இருக்கும். நமக்கு ஒவ்வொரு காலாண்டுலேயும் இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நிதியாண்டு முழுமைக்கும் இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. போன நிதியாண்டு 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 8.2% இருந்துச்சு. இப்போது நம்ம இந்தியாவில் ஜிடிபியை கணக்கு பண்ணி சொல்கிற அமைப்பு எது அப்படின்னா தேசிய புள்ளி விவர அலுவலகம் தான். ஓகேவா? இது நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த ஜிடிபியெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்கிற அதிகாரப்பூர்வ அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது 22வது சட்ட ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2020 பிப்ரவரி. 22வது சட்ட ஆணையம் லா கமிஷன் பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரியிலேருந்து 2023 பிப்ரவரி வரைக்கும் இந்த காலகட்டத்திற்கானது. ஆனால் அந்த பிப்ரவரியிலிருந்து இந்த ஆண்டு 31ஆம் தேதி வரைக்கும், 2024 ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இது வந்து நீட்டிச்சிருந்தாங்க. 2024 ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இதை வந்து நீட்டிச்சிருந்தாங்க. இதோடைய தலைவராக முதல்ல ரித்துராஜ் அவஸ்தி அப்படிங்கிறவர் இருந்தார். அதுக்கப்புறம் லோக்பால் அமைப்புடைய உறுப்பினராக இவரை நியமனம் பண்ணிட்டாங்க. அதனால இந்த அமைப்பு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தலைவர் இல்லாமல் தான் செயல்படுத்திட்டு இருந்தது. ஓகேவா? இப்போது இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட 22வது சட்ட ஆணையத்துடைய பதவி காலம் வந்து முடிவு பெறுது. ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி, இப்போ ரீசெண்டாக லோக்பால் அமைப்புடைய தலைவராக ஒருத்தரை நியமனம் பண்ணாங்க. அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 34. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த ஹிமா கோலி அப்படிங்கிறவங்க ஓய்வு பெறுறாங்க. இவங்க தெலுங்கானாவுடைய உயர்நீதிமன்றத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதியுமே இவங்க தான். ஓகே, இப்போது இவங்க ஓய்வு பெறதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற பெண் நீதிபதிகள் 2 பேர் தான். ஒருத்தங்க நாகரத்னா, இன்னொருத்தங்க பெலா எம் திரிவேதி அப்படிங்கிறவங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை 34. ஆனால் இப்போ இந்த ஹிமா கோலி வந்து ஓய்வு பெற்றுட்டாங்கல்ல, அதனால இப்போ 33 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது எப்போது PM-ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 2022. செப்டம்பர் 2022 ஆண்டு தான் PM-ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. PM-ஸ்ரீ இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிறது, தமிழில் முன்னேறும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் அப்படிங்கிறது. இப்போது இந்தியா முழுவதுமே 14,500 பள்ளிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பள்ளிகளை எல்லாம் தொழில்நுட்ப ரீதியில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணி அதை வந்து பயங்கரமாக மாற்றுவாங்க. இதுக்காக புதிதாக 14,500 பள்ளிகள் கட்ட மாட்டாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்க ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, இது மட்டும் இல்லாமல் மாநில அரசு கீழே இருக்கிற மாநில அரசு கீழே இருக்கிற பள்ளிகள் இது எல்லாத்தையுமே ரொம்ப தரமாக உயர்த்துவாங்க. இதற்காக தான் இந்த ஒரு திட்டம். இப்போ வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 படி தான் இதில் வந்து கற்பித்தல் முறை நடைபெறுது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்குல்ல, இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு வந்து இதில் கையெழுத்து போடலை.
இதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்கலை. நம்ம தமிழ்நாட்டில் தமிழக அரசு பள்ளிகளை இதை வந்து செயல்படுத்தலை. அதற்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து 3 மொழி கொள்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா இருமொழி கொள்கையை தான் வலியுறுத்துது. இந்த 3 மொழி கொள்கைக்கு நம்ம தமிழக அரசு சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்ல, அதனால தான். அப்போது இதனால் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமக்ரா சிக்ஷா திட்டத்துக்கு கீழே மத்திய அரசு தர வேண்டிய நிலுவைத் தொகையை இன்னுமே தராமல் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது தமிழகத்தில் உயர்கல்வி நிறுவனங்கள் சேராத மாணவர்களை ஊக்குவிக்க தொடங்கப்பட்ட திட்டம் எது? இதற்கான ஆன்சர் உயர்வுக்கு படி. இப்போ உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு திட்டம், இது வந்து நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் செயல்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் 12ஆம் கிளாஸ் முடிந்து அதுக்கப்புறம் காலேஜ் அப்ளை பண்ணலையோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வழங்குவாங்க. ஏன் நீங்கள் வந்து படிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. இதற்காக முகாம்கள்லாம் கூட நடத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டிலிருந்து 2023-24 கல்வியாண்டு, இந்த 2 கல்வியாண்டுலையும் 12ஆம் கிளாஸ் படித்து பாஸ் பண்ணவங்க ஆனால் அவங்க உயர்கல்விக்கு விண்ணப்பிக்காதவங்க அப்படிங்கிற மாணவர்களுக்காக இந்த உயர்வுக்கு படி அப்படிங்கிற சிறப்பு முகாம்கள் வந்து நடத்த போகிறாங்க. இது எல்லா மாவட்டங்களையுமே நடத்த போகிறாங்க. இந்த செப்டம்பர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து நடத்த போகிறாங்க. இதில் முகாமுக்கு வராத மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாணவர்களுடைய வீட்டிற்கே சென்று வந்து விழிப்புணர்வு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ நான் முதல்வன் திட்டத்துக்குள்ள தான் இது வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் முதல்வன் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க நிகழ்ச்சி சென்னையில் இருக்கிற கலைவாணர் அரங்கத்தில் தான் நடந்தது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுடைய திறமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓகேவா? 10 லட்சம், அப்போ அது எவ்வளோ பெரிய நம்பர். இதில் இளைஞர்கள் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது 18 வயதுலேருந்து 35 வயது இருக்கிறவங்கள தான். இதே மாதிரி இதே நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு திட்டமாக செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் என்ன காலேஜ் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், எங்கே படிக்கணும், இந்த மாதிரி வழிகாட்டுதலை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கல்லூரி கனவு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. இதே மாதிரி இதே நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கூட வழங்குறாங்க. இது 2023-24 தமிழக பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் 1000 யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸை வந்து தேர்வு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து தேர்வு மூலமாக அவங்கள தேர்வு பண்ணி அந்த 1000 பேருக்கு மாதம் 7,500 ரூபாய் கொடுப்பாங்க. 10 மாதம் கொடுப்பாங்க. இதற்காக அப்படின்னா அவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அதற்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பண்ணுறாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எந்த வழித்தடத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி டு வாரணாசி. நம்ம இந்தியாவில் முதல் முறையாக வந்தே பாரத் ரயில் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வாரணாசி இடையில வந்து தொடங்கியிருந்தாங்க. இப்போது தமிழகத்திற்கு 2 வந்தே பாரத் ரயில்களை வந்து பிரதமர் மோடி தொடங்கியிருக்காங்க. அது இதெல்லாம் அப்படின்னா, முதல்ல சென்னை எழும்பூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு ரயில், அதே மாதிரி மதுரையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு ரயில், இந்த மாதிரி 2 ரயில் வந்து தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மீரட்லேருந்து லக்னோ, இந்த மாதிரி இந்த வழித்தடத்துலையும் ஒரு வந்தே பாரத் ரயிலை பிரதமர் மோடி வந்து இந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கி வைத்தார். இப்போது இதுவரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற வந்தே பாரத் ரயில்கள் எதெல்லாம் அப்படின்னா, முதல் முறையாக சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூருக்கு நவம்பர் 2022 வந்து ஒரு ரயில் தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு ரயில் வந்து தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆந்திராவுடைய விஜயவாடா வரைக்கும் ஒரு ரயில் தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா? இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து ட்ரெயின் 18 அப்படிங்கிறது தான். வந்தே பாரத் ரயில்கள் உருவாக்கம் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னையில் பெரம்பூரில் இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது பெரம்பூர் வேறு, பெரம்பலூர் வேறு. பெரம்பலூர் அப்படிங்கிறது ஒரு மாவட்டம், அது வந்து அரியலூர் பக்கத்தில் இருக்குது. ரெண்டுலேயுமே வேறு வேறு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பெரம்பூர் அப்படிங்கிறது தான் சென்னையில் இருக்குது. சென்னையில் தான் இந்த ஐசிஎஃப் இருக்குது. அடுத்தது, இண்டஸ் எக்ஸ் மாநாடு எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா அமெரிக்கா. இந்த பேரை வைத்தே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இண்டஸ் அப்படிங்கிறது IND அப்படிங்கிறது இந்தியா, யூஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த மாநாடை பற்றி பார்க்கலாம். இண்டஸ் எக்ஸ் இது இந்தியா யூஎஸ் டிஃபென்ஸ் ஆக்சலரேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது. இதில் வந்து இந்தியாவும் அமெரிக்கா நாடுகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. இது பாதுகாப்புத்துறை தொடர்பான தொழில்நுட்ப மாநாடு.
இப்போ இதோடைய 3வது மாநாடு நடைபெறுது. இந்த செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. எங்கே நடைபெற போகுது அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெற போகுது. இதில் முதல் மாநாடு 2023ஆம் ஆண்டு நவம்பரில் டெல்லியில் நடைபெற்றது. அடுத்தது 2வது மாநாடு இந்த ஆண்டு பிப்ரவரி நடந்தது, அதுவுமே டெல்லியில் தான் நடைபெற்றது. அடுத்தது SAFF U20 ஆண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2024 வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SAFF அதாவது சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு நடத்துகிற போட்டி, ஓகேவா? அதாவது தெற்காசிய நாடுகளுடைய ஃபுட்பால் போட்டி தான் இந்த போட்டி. இதில் 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆண்கள் கால்பந்து போட்டி தான் இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இதில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற நாடு வங்காளதேசம். இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா நேபாளத்துடைய லலித்பூரில் தான் நடந்தது. அடுத்தது தற்போது மத்திய அரசால் ரீசெட் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள். இப்போ ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்காக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ரீசெட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ரீசெட்டுடைய விரிவாக்கம் ரிட்டையர்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான். இப்போ இது என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி வழங்குகிற ஒரு திட்டம் தான். இதன் மூலமாக அவங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் சில வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஓய்வு பெற்றாங்க அப்படின்னால இவங்க ரொம்பவே பிரபலமானவங்க அப்படிங்கிறனால இவங்க விளம்பரங்களில் கூட நடித்து நிறைய காசு வந்து அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனால் நிறைய விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம். அப்போ அவங்களுக்கு வந்து சில ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்க சில கோச்சை அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம்ல. இப்போ வந்து இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அளவில் கூட அவங்களுக்கு கோச் வேலையெல்லாம் கிடைக்கும்ல. இதற்காக தான் அவங்களுடைய அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பயிற்சி வழங்குறாங்க. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மண்டவியா. அடுத்தது ஷீபாக்ஸ் என்ற இணையதளம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பெண்கள் பாதுகாப்பு. ஷீபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தை தொடங்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா பணியிடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அன்னபூர்ணா தேவி அப்படிங்கிறவங்க. அடுத்தது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்களுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைத்திருந்தாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஆர்த்தி ஜரீன் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில். அடுத்தது கேரள துறையில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக ஹேமா தலைமையில் ஒரு குழுவை அங்கே இருக்கிற மாநில அரசு வந்து உருவாக்கியிருந்தாங்க, கேரள மாநில அரசு உருவாக்கியிருந்தாங்க. அதே நேரம் இந்த கேரள திரைத்துறையில் பாலியல் புகார்கள் குறித்து விசாரணை செய்கிறதுக்காக ஸ்பர்ஜன் குமார் தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருந்தாங்க, ஓகேவா? இந்த ரெண்டுமே வேறு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா குழு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குதா, எந்த அளவு நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறது. அதே நேரம் ஸ்பர்ஜன் குமார் தலைமையில் இருக்கிற குழு பார்த்தீங்கன்னா இப்போது யாராவது வந்து குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இன்னொருத்தர் இப்படி பண்ணார், இன்னொருத்தர் அப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அந்த புகார்களை அந்த தப்பு பண்ணுறவங்கள விசாரிக்கிற ஒரு குழு தான் அந்த குழு, ஓகேவா? அதே மாதிரி இப்போ கிருஷ்ணகிரியில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அப்போது அது சம்பந்தமான பிரச்சனைகளை ஆய்வு பண்ணுறதுக்காக பவானீஸ்வரி தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு வந்து உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது இந்திய மருத்துவ சங்கம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இரவு நேர பணியில் 30% பெண்களுக்கு வந்து பெண் மருத்துவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்தது 45% மருத்துவர்களுக்கு பணி அறைகளே இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து நைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு பணியிடங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் பணியிடங்கள் சில மருத்துவர்களுக்கு இருக்குல்ல, அதில் கூட 53% பணி அறைகளில் தனி கழிவறைகள் இல்லை, அதே மாதிரி குளியல் அறைகளும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதற்காக அவங்க ரொம்ப தூரம் வந்து நைட்டில் நடந்து போக வேண்டியது இருக்கும். அப்போ அது கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த தமிழ் நூல்கள். இதை உலக புகழ்பெற்ற 100 பல்கலைக்கழகங்கள் மற்றும் நூலகங்களுக்கு அனுப்புறதுக்காக இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் பண்பாடு தொடர்பான நூல்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்க போகிறாங்க. அடுத்தது நம்ம நேற்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். GSL யார்டு 1267 அப்படிங்கிறது அது இந்திய கடற்படை
இந்திய கடலோர காவல் படைக்காக உருவாக்கியிருந்தாங்க, இது ஒரு மாசு கட்டுப்பாட்டு கப்பல் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம பார்த்துருப்போம். இதில் இன்னும் சில நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்திய கடலோர காவல் படைக்காக உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலே இதுதான். இதோடைய பேர் வந்து சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது தான். இதை வந்து GSL யார்டு 1267 அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது நம்ம நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. இது இன்னொரு சிறப்பு. இதை கோவா கப்பல் கட்டும் தளம் தான் கட்டியிருக்காங்க. ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கத்தை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அவனி லெகாரா. அடுத்தது, தற்போது அரபிக்கடலில் உருவான அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, தற்போது எங்கு நடைபெற்ற அகழாய்வில் முழு சங்கு வளையல் கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வெம்பக்கோட்டை. அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் உணவுக்காக யானைகளை கொல்ல திட்டமிடப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் நமீபியா. இந்த நமீபியா நாட்டிலிருந்து தான் நம்ம வந்து சிவிங்கி புலிகளை முதல் முறையாக வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஓகே, அடுத்தது, தற்போது ஆசியாவின் பில்லியனர் தலைநகரமாக மாறிய நகரம் எது? இதற்கான ஆன்சர் மும்பை. அடுத்தது, 2024-25 நிதியாண்டில் முதல் காலாண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 6.7%. அடுத்தது, 22வது சட்ட ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2020 பிப்ரவரி. அடுத்தது, உச்சநீதிமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன? இதற்கான ஆன்சர் 34. இது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதி உட்பட 34. ஓகேவா? அடுத்தது, எப்போது PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் செப்டம்பர் 2022. அடுத்தது, தமிழகத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேராத மாணவர்களை ஊக்குவிக்க தொடங்கப்பட்ட திட்டம் இது. இதற்கான ஆன்சர் உயர்வுக்கு படி. அடுத்தது, இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எந்த வழித்தடத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி டு வாரணாசி. இந்த வாரணாசி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்தது, இண்டஸ் எக்ஸ் மாநாடு எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா அமெரிக்கா. ஓகேவா? அடுத்தது, SAFF U20 ஆண்கள் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 2024 வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். அடுத்தது, தற்போது மத்திய அரசால் ரீசெட் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்கள். அடுத்தது, ஷீபாக்ஸ் என்ற இணையதளம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பெண்கள் பாதுகாப்பு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பணியிடங்களில் பெண்களுடைய பாதுகாப்பு, இதற்காக தான் உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.